வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி 4வது மாதம் 2024 நடைபெறக்கூடிய ட்ரா சிறிசக்தி ட்ரா நடைபெறுது. நமக்கு செவ்வாய்க்கிழமை நடைபெறுது. செவ்வாய்க்கிழமை நடைபெறக்கூடிய சிறிசக்தி ட்ராவுக்கு நம்ம கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா 100% ஸ்ட்ராங்கான ஒரு நம்பர்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா 413வது ட்ராவாக இந்த ட்ரா நடைபெறுது. முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டையும் நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நம்ம இந்த ஒரு கெஸ்ஸிங் ஃபுல்லாகவே கொண்டு வந்திருக்கோம். முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 7-7-2 ரிசல்ட்டாக வந்துருந்துச்சு. 772 ரிசல்ட்டு. இதில் நம்ம பி போர்டு மட்டும் 2ங்கிறது கொடுத்துருந்தோம், பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்திங்கன்னா போர்டு நம்பரில் நம்ம கொடுத்ததில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரி, ஓகே. இப்போது நம்ம நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு கெஸ்ஸிங் பார்த்துடலாம் வாங்க. அதாவது இந்த மாதம் லாஸ்ட் ட்ராவாக நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த ஒரு கெஸ்ஸிங் ஃபுல்லாகவே நான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கை நீங்கள் மேட்ச் பண்ணியும் நம்ம கொடுத்துருக்குற நம்பரும் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் எடுத்துக்காங்க, இல்லாட்டி வேண்டாம். இதை ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போது ஏ போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 1க்கு 7க்கு 4 வர்றதுக்கு ஏ போர்டு வாய்ப்பு இருக்குது. இதை விட்டால் ஏ போர்டில் 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நம்ம கணக்கில் கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 4-8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக. பார்த்திங்கன்னா பி போர்டில் பார்த்திங்கன்னா 9-1 வர்றதுக்கு பி போர்டு வாய்ப்பு இருக்குது. 9-1 தான் பி போர்டு வரணும். இதை விட்டு வேறு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மி தான். பார்த்திங்கன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும். சி போர்டு பார்த்திங்கன்னா நமக்கு 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் நமக்கு 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7 விட்டால் உங்களுக்கு 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம சி போர்டு 7-6ன்னு சொல்லி ஸ்ட்ராங்காகவே எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வர கிடையாது, கம்மியான நம்பர்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம எப்போதும் கொடுக்கக்கூடிய மெத்தேட்ஸ் எல்லாம் பயன்படுத்தியும் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபுல் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா அதாவது ஏ போர்டில் 4-8, பி போர்டில் 9-1, சி போர்டில் 7-6 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக ஃபுல் வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய மெத்தேட்ஸையும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நம்ம ஃபுல்லாகவே கொண்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போது ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 9-9-2ன்னு வந்திருக்கிறதுக்கு நமக்கு ஆல் போர்டு என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் 9-4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி கிடச்சிருக்கு. சரிங்களா, 9-4 தான் ஆல் போர்டு நம்மளுடைய இந்த ஒரு கணக்கில் நமக்கு கிடச்சிருக்கு. 100% ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு. நம்ம கொடுக்கக்கூடிய மெத்தேடு உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாகவே ஃபார்முலா ட்ரிக்கு. நம்ம எப்போதுமே ஆப்போசிட் எண்கள்லாம் பயன்படுத்தியும் மேட்ச் பண்ணியும் தான் நம்பர்ஸ் தொடர்ந்து கொடுத்துருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுக்குமே தெரியும் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம கெஸ்ஸிங் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். நம்ம ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய நம்பர்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபார்முலா கொடுத்துருக்கோம். ஃபார்முலாவையும் நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய மெத்தேட்ஸையும் பயன்படுத்தியும் மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும். அதாவது நம்ம பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கொடுத்ததில் நமக்கு
9, 4ன்னு கொடுத்துருக்கோம். ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கலாம். இதை விட்டால் உங்களுக்கு வேறு நம்பர் வந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் 948ன்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? 914ன்னு ஒன்று கொடுக்குறோம். 914 பாட்ஸு தான் இது வந்து நம்ம கொடுக்கக்கூடியது. கன்ஃபார்ம் கிடையாது. 418 பாட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 3 நம்பர் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் கொண்டு வந்திருக்கேன். பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பராக நான் கொண்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு 948, 914, 418 பாட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம கொடுத்துருக்கிற நம்பரையும் நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எடுக்கிற நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி வைங்க. இந்த வாட்டி லாஸ்ட்டாக நடக்கக்கூடிய ட்ராவுக்கு நம்ம கண்டிப்பாக வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி தான் ஆடுவருக்கு பண்ணியும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். உங்களுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வெற்றி இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து ஆடுவருக்கு பண்ணி இந்த ஒரு நம்பர்ஸ் வந்து கொடுக்குறோம். இது கன்ஃபார்முங்கிறது ஒன்று கிடையாது. கேரளா மாநிலத்துக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்காக மட்டுமே தான் நம்ம வந்து கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கணும்னு சொல்லி நான் வந்து ஆடுவருக்கு பண்ணியும் ஒரு பெஸ்ட்டு நம்பராகவும் ஸ்ட்ராங்கான ஒரு கெஸ்ஸிங்காகவும் நான் வந்து கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா அதாவது 946, 417, 913, 957 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய கலப்பு நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்கும். மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா இதை விட்டு நமக்கு வேறு நம்பர்ஸ் வந்துச்சுன்னா 814ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 814, 018ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 018 இதை விட்டு நமக்கு 915ன்னு கூட ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் நம்மளுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. 416 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7ஆம் நம்பர் நமக்கு சி போர்டு வந்துச்சுன்னா 7ஆம் நம்பர் சி போர்டு வந்து பி போர்டில் 4 வந்து ஏ போர்டு 9 வந்துச்சுன்னா 947ன்னு வர்றதுக்கு ஒரு நம்பர் வாய்ப்பு இருக்குது. 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம வந்து மொத்தம் 9 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நான் வந்து என்னையோடைய மெத்தேட்ஸை நான் பயன்படுத்தியும் ஸ்ட்ராங்காக வந்து கொண்டு வந்திருக்கேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வந்து நமக்கான வின்னிங் எப்போதுமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃபார்முலாஸ் எல்லாம் பயன்படுத்தியும் ஸ்ட்ராங் பண்ணியும் தான் இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து நான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுமே வந்து இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் வின்னிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி வைங்க. மொத்தம் நான் 7 நம்பர்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸ்ட்ராங்காகவே எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா 17, 18, 91, 41, 94, 48, 84 ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய நம்பர் வந்து மொத்தம் 7 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். 17, 18, 91, 41, 94, 48, 84ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் நம்ம ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போது 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்மளுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி நம்ம பார்க்கையில் பார்த்திங்கன்னா அதிகமான நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்க விரும்பலை. கம்மியான நம்பர்ஸாக தான் நான் கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்காங்க. இல்லையா வேண்டவே வேண்டாம்னு சொல்லி தான் இந்த ஒரு நம்பர்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பருமே வந்து கன்ஃபார்ம் நம்பர்ஸுங்கிறது ஒன்று கிடையாது. கேரளா மாநிலத்துக்கு நம்ம வந்து ஆர்டருக்கு பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் மட்டும்தான் இந்த நம்பர்ஸ் வந்து.
கண்டிப்பாக வந்து நமக்கான ஃபுல் வின்னிங் எப்போதுமே நமக்கு கிடைக்கும்னு சொல்லியே நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்ட்ராங்கான ஒரு கெஸ்ஸிங்காக வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா 74 18 48 14 79 15ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட்டு நமக்கு பி போர்டு 9 வந்து சி போர்டில் 7 வந்து ஏ போர்டில் 1 வந்துருச்சுன்னா நமக்கு உள் நம்பர் 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது 71 97ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 நம்பர் விளையாடுற நம்பர்கள் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய 4 நம்பர்ஸையுமே மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வெற்றி இருக்குதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நான் எடுத்திருக்கேன். 79 15 48 14 74 18 71 97ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ராங்கான நம்பராகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். நம்ம வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக வெற்றி இருக்குதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நம்ம எடுத்திருக்கோம். 30ஆம் தேதி நடைபெறக்கூடிய சிறிசக்தி ட்ராவுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்குதுன்னு சொல்லி ஸ்ட்ராங் பண்ணி என்னுடைய கெஸ்ஸிங்கில் நான் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.